கிட்ட கூட கேட்காம எதுவுமே சொல்லாம திடீர்னு என்ன பட்டியல்ல இருந்து நீக்கிட்டு இனிமே நீங்க புதுசா ஃபார்ம் கொடுத்தாதான் நீங்க ஓட்டர், இல்லைன்னா நீங்க சொந்த ஊர்லயே அகதியா வாழணும் அப்படின்ற நிலைமை தான் நமக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்குது மக்களுக்கு. ஸோ அதை எதிர்த்து தான் நாங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு நிறைய இடையூறுகள் சொல்லியிருக்காங்க. காலையில இருந்து போலீஸ் விட மாட்டாங்க, ரொம்ப தாமதமாக கூட்டம் சேர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அது எந்த லெவல்ல எப்படி இருக்கு? ஏன்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தீங்க. ஆக்சுவலி இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஒரு போராட்டம் கிடையாது. நாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா கூட தினம் எங்களுக்கு போராட்டம் அப்படின்ற மாதிரி தான். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில இவங்க எங்களை போராட்டத்திலேயே வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இவங்களை விட்டா ஏதாவது வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் ஒண்ணு இருக்கு. அண்ட் அவங்களோட தோல்வி பயத்தை எங்க மேல திணிக்கிறாங்கன்றத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தலைவர் அவர்கள் வரல, அதையே ஒரு காரணமா காமிச்சு தலைவர் இல்லைன்னா கட்சி இல்ல, ஒரு நடிகனுக்கு